மர்மமான கொலை. இதன் ஆசிரியர் அகதா கிறிஸ்டி. அத்தியாயம் 1. ஐயா, கை பொம்மைக்காக ஒரு பென்னி தருவீர்களா? அழுக்கு படிந்த முகத்தை கொண்ட ஒரு சிறுவன் நயவஞ்சமாக புன்னகைத்தான். நிச்சயமாக இல்லை என்றார் சீஃப் இன்ஸ்பெக்டர் ஜேப். இங்கே பார் தம்பி. அதைத் தொடர்ந்து ஒரு சிறு அறிவுரை வழங்கப்பட்டது. திகைப்படைந்த அந்த சிறுவன் தன் இளம் நண்பர்களிடம் சுருக்கமாகவும் சுருதியாகவும், கடவுளே, இது மாறுவேடத்தில் இருக்கும் ஒரு போலீஸ்காரர் என்று கூறிவிட்டு வேகமாக பின்வாங்கினான். அந்த சிறுவர் கூட்டம் பின்வரும் பாடலை பாடிக்கொண்டே ஓடியது. நினைவில் கொள், நினைவில் கொள், நவம்பர் 5ஆம் தேதியை, வெடிமருந்து துரோகமும் சதியும். வெடிமருந்து துரோகம் ஏன் மறக்கப்பட வேண்டும் என்பதற்கு எந்த காரணமும் எங்களுக்கு தெரியவில்லை. சீஃப் இன்ஸ்பெக்டரின் தோழரான முட்டை வடிவ தலையும் பெரிய இராணுவ பாணி மீசையும் கொண்ட அந்த குள்ள வயது முதிர்ந்த மனிதர் தமக்குள் சிரித்து கொண்டார். மிக நன்று ஜேப் என்று அவர் குறிப்பிட்டார். நீங்கள் போதனையை மிக சிறப்பாக செய்கிறீர்கள். உங்களை நான் பாராட்டுகிறேன். பிச்சை எடுப்பதற்கான ஒரு தகுதியற்ற சாக்கு, அதுதான் இந்த கை ஃபாக்ஸ் தினம் என்றார் ஜேப். ஒரு சுவாரஸ்யமான வாழ்வியல் எச்சம் என்று ஹெர்குல் பாய்ரோ ஆழ்ந்து சிந்தித்தார். யாருக்காக இந்த நாளை கொண்டாடுகிறார்களோ அந்த மனிதரும் அவருடைய செயலும் மறக்கப்பட்டு நீண்ட காலத்திற்கு பிறகும் பட்டாசுகள் வெடிக்கின்றன, டமார் டமார் என்று. ஸ்காட்லாந்து யார்ட் அதிகாரி அதை ஒப்புக்கொண்டார். அந்த குழந்தைகளில் பலருக்கு கை ஃபாக்ஸ் யார் என்று உண்மையிலேயே தெரியாது என்று நான் நினைக்கிறேன். விரைவில் நவம்பர் 5ஆம் தேதி அன்று இந்த வான வேடிக்கைகள் கௌரவிப்பதற்காகவா அல்லது கண்டனம் செய்வதற்காகவா என்று குழப்பம் ஏற்படும். இங்கிலாந்து நாடாளுமன்றத்தை வெடிக்க செய்வது என்பது துர்செயலா அல்லது உன்னதமான செயலா? ஜேப் சிரித்தார். சிலர் சந்தேகமில்லாமல் அது இரண்டாவதை தான் சொல்வார்கள். பிரதான சாலையிலிருந்து திரும்பிய அந்த இருவரும் ஒரு குதிரை லாயங்கள் மாற்றப்பட்ட குடியிருப்பு பகுதியின் ஒப்பீட்டளவிலான அமைதிக்குள் நுழைந்தனர். அவர்கள் ஒன்றாக உணவு அருந்திவிட்டு இப்பொழுது ஹெர்குல் பாய்ரோவின் அடுக்குமாடி குடியிருப்புக்கு ஒரு குறுக்கு வழியில் சென்று கொண்டிருந்தனர். அவர்கள் கடந்து செல்லும்போது அவ்வப்பொழுது பட்டாசு சத்தங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தன. எப்பொழுதாவது ஒரு பொன்மழை போன்ற வான வேடிக்கை வானத்தை ஒளிர செய்தது. கொலை செய்வதற்கு ஏற்ற இரவு என்று ஜேப் ஒரு தொழில்முறை ஆர்வத்துடன் குறிப்பிட்டார். உதாரணமாக, இது போன்ற ஒரு இரவில் துப்பாக்கி சூடு சத்தத்தை யாரும் கேட்க மாட்டார்கள். அதிகமான குற்றவாளிகள் இந்த உண்மையை பயன்படுத்தி கொள்ளாதது எனக்கு எப்பொழுதும் விசித்திரமாகவே தோன்றுகிறது என்றார் ஹெர்குல் பாய்ரோ. உங்களுக்கு தெரியுமா பாய்ரோ, சில சமயங்களில் நீங்கள் ஒரு கொலையை செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நண்பா? ஆமாம், நீங்கள் அதை எப்படி செயல்படுத்துவீர்கள் என்பதை பார்க்க நான் விரும்புகிறேன். மை டியர் ஃப்ரெண்ட் ஜேப், நான் ஒரு கொலையை செய்திருந்தால் நான் அதை எப்படி செய்தேன் என்று பார்ப்பதற்கு உங்களுக்கு சிறிய வாய்ப்பு கூட கிடைக்காது. ஒரு கொலை நடந்திருக்கிறது என்பது கூட அநேகமாக உங்களுக்கு தெரியாது. ஜேப் புன்னகையுடன், நீ ஒரு அகங்காரமான குட்டி சாத்தான் இல்லையா என்று அவர் கனிவுடன் சொன்னார். அத்தியாயம் 1 முடிந்தது. மர்மமான கொலை. இதன் ஆசிரியர் அகதா கிறிஸ்டி. அத்தியாயம் 2. மறுநாள் காலை 11:30 மணிக்கு ஹெர்குல் பாய்ரோவின் தொலைபேசி ஒலித்தது. ஹலோ ஹலோ ஹலோ, பாய்ரோவா பேசுகிறீங்க? ஆமாம், நான் தான் ஜேப் பேசுகிறேன். நேற்றிரவு நாம் பார்ஸ்லி கார்டன் மேவ்ஸ் வழியாக வீட்டிற்கு வந்தோம், நினைவிருக்கிறதா? ஆம்,
அந்த வான வேடிக்கைகள் மற்றும் பட்டாசுகள் வெடிக்கும்போது ஒரு நபரை சுடுவது எவ்வளவு எளிதாக இருக்கும் என்று நாம் பேசினோமே. ஆமாம், என்னன்னா அந்த மேவ்ஸில் ஒரு தற்கொலை நடந்திருக்கிறது. எண் 14, ஒரு இளம் வயது விதவை, திருமதி ஆலன். நான் இப்பொழுது அங்கே போகிறேன். நீங்களும் வர விரும்புகிறீர்களா? குறுக்கிடுவதற்கு மன்னியுங்கள், ஆனால் உங்களை போன்ற உயர் பதவியில் இருப்பவர்கள் பொதுவாக ஒரு தற்கொலை வழக்குக்கு அனுப்பப்படுவார்களா என்ன? புத்திசாலி ஆள் நீங்கள். இல்லை, அனுப்பப்பட மாட்டார்கள் தான். சொல்லப்போனால் எங்களது மருத்துவர் அதில் ஏதோ சந்தேகம் இருப்பதாக நினைக்கிறார். நீங்கள் வருவீர்களா? நீங்களும் இந்த கேஸில் இணைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நிச்சயமாக நான் வருவேன். எண் 14 தானே? ஆமாம். அத்தியாயம்